சிஷ்யன்: சத்குருவே, மாயா சமுத்திரத்தில் பட்டு அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரவேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். குரு: அன்புள்ள சிஷ்யா, மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும்? சிஷ்யன்: எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேருவதற்கு. குரு: ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது இன்னதென்று உனக்கு தெரியுமா? சிஷ்யன்: ஈஸ்வரன் என்பது உலகத்தினுடைய படைப்பு, காப்பு, அழிப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல் முதலியவற்றின் கர்த்தாக்களாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற இவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பல விதத்திலும் பல கோயில்களிலும் பிரதிஷ்டை முதலியன செய்து பலரும் சேவித்து கும்பிட்டு பூஜை நைவேத்தியம் செய்து வருகிறார்கள். ஆகையால் இவ்வண்ணமே இருக்குமென்று யானும் கருதி இருக்கிறேன். குரு: இவ்வண்ணமே நீர் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம், எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை உண்டென்றோ இல்லையென்றோ உமது நம்பிக்கை? சிஷ்யன்: ஈஸ்வரன் சர்வவியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவன் என்றேதான் எனது பூரண நம்பிக்கை. குரு: அப்படியாயின் சர்வவியாபியான ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கு இடமுண்டோ? சிஷ்யன்: ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை. குரு: ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் அல்லாமல் சர்வவியாபி என்றே நீர் சொல்லுகிறீர். அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் இருக்கின்றானா இல்லையோ? சிஷ்யன்: ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதால் நம் உள்ளிலும் இருக்கிறான். குரு: நம் உள்ளில் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் ஈஸ்வரன் அல்லவென்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும், விஷ்ணுவாகும், மகேஸ்வரனாகும் அல்லது கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களில் இருக்கிறதாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பித்து நம்பும்போது நாம் யார், ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தரோ? சிஷ்யன்: சர்வவியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அஃது ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்லுவதற்கு இடமுண்டோ? குரு: ஈஸ்வரன் நம் உள்ளில் இல்லையெனில் நமக்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அதற்கோர் உதாரணம் சொல்லுகிறோம். அதாவது ஒருவன் செத்தால் பிணமாகிறான். அதற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அதற்கு காரணம் யாது? சிஷ்யன்: அதில் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாததுவே. குரு: அதனால் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லையெனில் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை. இதோ காண்கின்ற உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் இல்லை. ஆகையினால் ஈஸ்வர சைத்தன்யத்தினாலேதான் நமக்கு இவை எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் இடமுண்டாயிற்று. அச்சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரனே இவை எல்லாவற்றையும் அறிகிறான் என்றே நம்ப வேண்டியது. அவ்விதம் ஈஸ்வரனாய் இருக்கின்ற தானல்ல ஈஸ்வரன் என்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும், விஷ்ணுவாகும், மகேஸ்வரனாகும், கோவில்களிலுள்ள பிம்பங்களிலாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பிக்கும் போது நம்மை ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்லக்கூடுமோ? சிஷ்யன்: அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் பொழுது நாம் நிரீஸ்வர மதஸ்தர்கள் ஆகின்றோம். குரு: அப்படியாயின் தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவனொருவன் தன்னிலேயே நிலை நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன்.